உங்க எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட்னா எது சொல்வீங்க? மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. அப்பள கூட்டு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செய்யலாமா? குக்கர்ல 100 கிராம் ஊற வச்ச கடலை பருப்பு, 3 உருளைக்கிழங்கு, முழு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம், தண்ணி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு 4 பட்ட தேங்காய், 1 1/2 ஸ்பூன் போல சோம்பு சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், 2 வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வீட்ல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அது கூடவே தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்க மட்டும் தனியா எடுத்து நீங்க கையில ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா மேல இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் முழுசா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த அப்பள கூட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுல ஒரு 3ல இருந்து 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பளம் சேர்த்த பிறகு இது நல்லா திக்காயிடும். இதெல்லாம் கொதி வரும்போது ஒரு 10 அப்பளத்தை பொடிச்சு சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரான அப்பள கூட்டு ரெடி. காரக்குழம்பு, ரச சாதம் கூடலாம் சைட் டிஷ்ஷா செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.